உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. நல்ல கைத்தடி பாருங்க. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் பாடுங்க. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே. சொல்லுங்க. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோம். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் உங்களை சிறகுகளால் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஆமென். சொல்லுங்க. சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். இயேசுவின் நாமத்தை நீங்கள் நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விடுவித்து காத்துக் கொள்வார். நல்லா சொல்லுங்க. அவர் சட்டையின் கீழ் நான் அடைக்கலம் புகுவேன். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். ஓ, என்னை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க பாய்ட்டு. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இயேசுவே ஆமென். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Praise the Lord. இயேசுவே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். சொல்லுங்க வாய் திறந்து. இயேசுவே அவர் சேட்டையின் கீழ் நீங்கள் நானும் அடைக்கலம் புக வேண்டும். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீ வைத்திருக்கிற சட்டைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் நீர் உம்முடைய சட்டைக்குள்ளாய் எங்களை வைத்துக் கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். திருடன் எங்களை திருடாதபடிக்கு நீர் உம்முடைய சட்டைக்குள்ளாய் எங்களை வைத்திருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கை வைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். ஆண்டவர் யார் தெரியுமா? உன்னுடைய ஆத்தும நேசர், ஆத்தும நேசர், ஆத்தும நேசர், உன்னுடைய ஆத்தும நேசர். அல்லேலூயா. சரி, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த மாசத்திலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கும் கட்டளையிடுவேன் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை இந்த வசனத்தை அறிக்கை பண்றீங்க? தினந்தோறும் அறிக்கை பண்றியா? அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எனக்கும் கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தை மாதிரி எனக்கு கட்டளையிடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் என்னைக்கும் தம்முடைய வார்த்தையில உண்மையாக இருப்பார். தாமதம் ஆனாலும் சரி, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு இயேசு உண்மையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க பார்க்கலாம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று தேவன் திருவுளம் பற்றி இருக்கிறார். கைதட்டுங்க, நல்ல கைதட்டுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு ஆண்டவர் ஏராளமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார் என்ற சத்தியங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேலின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நிறைய சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் என்னைக்குமே பட்சபாதம் இல்லாத ஒரு ஆண்டவர். தாவீதுக்கு என்னென்ன கிருபைகள்லாம் கொடுத்தாரோ அதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதாக தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்புறீங்களா? இதான் நம்பணும். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை வேண்டும். ஆவியின் சிந்தை வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு முறை அலெக்சாண்டர் படையிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட், ஒரு முறை அலெக்சாண்டர் தன் குதிரையிலே வெளியே போகும்போது அந்த குதிரை அவருக்கு சற்று அடங்காமல் அது முரண்டு பண்ணினதாம்.
இந்த சாதாரண சர்வெண்ட் போய் அந்த குதிரையை அடக்கி ராஜாவை அன்றைக்கு காப்பாற்றினாராம். ராஜா அவனை தட்டி கொடுத்து குட் சேனாதிபதியே என்று சொல்லிட்டாராம். குட் சேனாதிபதியே, நாளைக்கு வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். சேனாதிபதினா யாரு? ராஜாவுக்கு அடுத்த சார்ந்து நிக்கிறவங்க. இவர் என்னதான் அந்த அந்த படையில ஒரு லோ ஒர்க்ல இருந்தாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான், மறுநாள் சேனாதிபதிக்கான ட்ரெஸ் போட்டு போய் அந்த சேனாதிபதி உட்கார அங்க போய் உட்காந்துட்டானா. என்னடா நம்ம இதுல புது ஆள் வந்துக்கிறானே, யாரங்க பாக்குறாங்க. ஏய், நீ வந்து சர்வெண்ட் தானே, அந்த குதிரைக்கெல்லாம் கொள்ளு போற வேலை தானே, என்னடா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? நேற்று ராஜா என்னை பார்த்து சேனாதிபதியே நாளைக்கு நீ வந்து பாருன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு வார்த்தை அவன் பாருங்க அங்க போய் நின்ட்டான். அது மாதிரி ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை நீ அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீனா, கவனிங்க, உன்னை ஆண்டவர் உயர்ந்த அடைகளை வைப்பார். ஆமென். அப்போ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, தாவீதுக்கு இதை செஞ்சிர, இதை செஞ்சிர, இதை செஞ்சிர, இதை செஞ்சிர, எனக்கு செய்யுங்க. அப்படி இந்த வார்த்தையை வச்சு கேட்டுட்டா கர்த்தர் அப்படி இப்படி நம்ம அசைய மாட்டாரு. ஆமென். அந்த விசுவாசம், அந்த அறிவு, அந்த ஞானம் நமக்கு கட்டாயம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொன்னாரே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 1ஆம் தேதி இல்லையா, அந்த இதே வார்த்தை அடிப்படையில் தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விருத்தியை உண்டாக்கினார். அந்த விருத்தி உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னேன் இல்லையா. 2வது வாரத்தில் என்ன சொன்னேன்? யுத்தம். அதுல தேவன் தாவீதுக்கு துணையாக இருந்து அவனை மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். ஆமென். அப்ப நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்க. உங்களை டெமாலிஷ் பண்ணதுக்கு அல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்று சொல்லி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானம் பண்ண போகிறோம். ஒரு நல்ல வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு பைபிள் பாருங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, இதுதான் இப்ப நம்ம தியானம் பண்ண போறோம். உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எல்லாம் கண்ணை திறந்து பாரு. தாவீது ஒரு ஜெபம், இது ஒரு ஜெபம். 18ஆம் வசனம் சொல்லுது, இது ஒரு ஜெபம் சொல்லுது. வாசிங்க 18. அப்போ தாவீது ராஜா உட்பிரவேசித்து சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே. அப்போ தாவீது ராஜா தெய்வ சமூகத்தில் இருந்து விண்ணப்பம் பண்றாரு. அந்த விண்ணப்பம் தான் அங்கே கண்டினியூ வருது, 29 வரைக்கும் வருது. அப்போ தாவீது ராஜா ஒரு ஜெபம் செய்கிறார். என்னன்னா, உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். கவனிங்க, இதுல 2 காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை இங்க சொல்லுகிறார். அது இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதியும். இது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் வீடு இல்ல, வீடு இல்லையா?
கண்ணால் கை வைத்து காட்டு. வீடு இல்லாதவன் கை வைத்து காட்டுங்க. இந்த வசந்தி நீ அறிக்கை பண்ண உனக்கு வீடு கிடைக்கும். இடம் வாங்குவேன். அல்லேலூயா. வீடு சொல்லுவேன். ஆமென். ஏன்னா ஆண்டவர் தாவீதுக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு கட்டி கொடுப்பார். நம்புறியா? சொல்றாரு, இது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதம். தனி வளனா எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணுமா? ஆமென். அதெல்லாம் பெரியவங்களுடைய ஒரு அறிவு. எலி வலையா இருந்தா கூட தனி வலையா இருக்கணும். அப்போ வீடு என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பைபிள் போட்டிருக்கு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தேவன் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. வீடு வாசல் இல்லாதவர்கள் தேவன் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். அப்போ வீடு என்பது இந்த உலக ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அதான் சொல்றாரு, இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதியும். இது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அதையும் தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கடைசி சொல்றாரு, உம்முடைய ஆசீர்வாதம். அப்போ உலக ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளெஸிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். மெட்டீரியல் பிளெஸிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நிறைய விரும்புகிறோம். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாக விரும்புவது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இல்லையா? எத்தனை பேர் வரங்களை விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய அபிஷேகத்தை விரும்புறீங்க? அப்படிலாம் கேட்டீங்கன்னா 1-2 பேர் தான் இருக்கும். எபேசியர் 1:3 அப்படி சொல்லுகிறது. எபேசியர் 1:3 அப்படி சொல்லுகிறது. பாருங்க, எபேசியர் 1:3 அப்படி சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம தேவன் யார் என்று நம்ம நிரூபித்து காட்ட முடியும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உங்க சத்தியத்தின் நிமித்தமும் உங்க நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்பதை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும். ஆமென். உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கா? ஆமென். நம்முடைய உறவுகள் புறஜாதிகள் உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வேண்டும் என்பதை தெய்வம் அறிஞ்சிருக்கிறார். அதை கொடுக்க அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார். ஆமென். நீங்க தான் இன்னும் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். இல்லையா? நீங்க தான் இன்னும் ஜெபத்தை கூட்ட வேண்டும். அப்படி கூட்டும் போது நிச்சயமாக புறஜாதிகளை காட்டிலும் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பார். ஆமென். அது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் ஏழ்மையா இருப்பதை இயேசு விரும்புவது கிடையாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உங்களை ஐஸ்வர்யவானாக்கும்படிதான் கிறிஸ்து நமக்காக தரித்திரமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் அறிந்திருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். கவனிங்க, அந்த வசனத்தை பாக்குறீங்க. வசனம் 2 கொரிந்தியர் 8:9. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமாய் இருக்கிறார். கை தட்டுப்பா. எவ்வளவு பெரிய காரியம் சொல்ற ஆண்டவர். நம்ம அடுத்த மாசம் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவா. ஏன் மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார்? சாஸ்திரி ஏன் அரண்மனைக்கு போனாங்க தெரியுமா? சாஸ்திரி ஏன் அரண்மனைக்கு போனாங்க? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அதனாலதான் என்ன பண்ணிட்டான், போயிட்டான் அரண்மனைக்கு. ஆனா யூதருக்கு ராஜா மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார். ஏமா? உங்க தரித்திரத்தினாலே அல்லது அவருடைய தரித்திரத்தினாலே நீ ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும். ஆமென்.
அவருடைய ஏன் ஒரு தரித்திரம் கொண்டா தெரியுமா? உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவானாய் மாற்ற வேண்டும் என்பதை போட்டு பைபிள். அதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அழகா சொல்றார் கொரிந்தியர்ல, தேவனுடைய கிருபை நாம் அறிந்திருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தேவன் தரித்திரமாயிருக்கிறார். நல்ல கையை தட்டி அது துதி. இயேசு ஏன் மாட்டுத்தோட்டத்தில் பிறந்தாரு? ஏன் கந்த துணி அவருக்கு? ஏன் ஓசி கல்லறை? எல்லாமே அவருடைய உன் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். கை தெரியாது அது விசுவாசி. என்னைக்கும் பஞ்சப்பாட்டை பாடாத, தினந்தோறும் பாடு. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள். தினந்தோறும் இந்த ஒரு கவியை பாடி பாடி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு சொல்றேன் நான், தினந்தோறும் இந்த கவியை பாடி பாடி ஜெபம் பண்ணு. என்ன பாடு? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் சொல்லு பட்டினி கிடக்கும், தினந்தோறும் பாடு. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் சொல்லு வாய் திறந்து. என் தேவன் மகிமை குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். தினந்தோறும் தினந்தோறும் இந்த ரெண்டு கவி என்ன பாட்டு பாடுற இல்லையோ இந்த ரெண்டு கவியை பாடி பாடி ஜெபம் பண்ணு. ஏன் தெரியுமா? பிலிப்பியர் 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமா. இனிமேட்டு நீங்க வீட்டில் பாடுற பாட்டு எதுவாக இருக்கணும்? பசங்க சொல்ல, என்னம்மா ஒரே பாட்டு போர் அடிக்குது சொன்னா, டேய் இந்த பாட்டு தாண்டா ஐஸ்வர்யம் அடங்கியிருக்குது, இந்த பாட்டு தாண்டா வீடு அடங்கியிருக்கு, இந்த பாட்டு தாண்டா துட்டு அடங்கியிருக்கு, இந்த பாட்டு தான்ப்பா நகை அடங்கியிருக்கு, இந்த பாட்டு தாண்டா இல்லையா கார் அடங்கியிருக்கு, இந்த பாட்டு தான்ப்பா மோட்டர் பைக் அடங்கியிருக்கு. சொல்லுவாய் திறந்து. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமா. அதான் இனிமேட்டு கடன் பிரச்சனைக்கு தான் கவலைப்படாத, இந்த பாட்டை பாடு டெய்லி. இப்போ என்னன்னா, நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அதான் தேவன் விருப்பம். ஆமென். தேவனுக்கு தப்பு இல்லை, உண்மையில தான் தப்பு இருக்கு. அதை சரிப்படுத்திட்டு மறுபடியும் செயல்படு, கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். ஆமென். சரி, இப்ப நான் சொல்ல வேண்டிய காரியம் அதல்ல. அந்த 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 வசந்த அடுத்த பகுதி, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. இங்கே தாவீது ரெண்டு ஆசீர்வாதத்தையும் விரும்புகிறார். ஒன்று, உலக பிரகாரமான தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் அவன் விரும்புகிறான், செபிக்கிறான். இரண்டாவது, உம்முடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுதா? கவனிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்குள்ள வரும்போதுதான் உலக ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவிக்குரிய காரியத்தை நீ விரும்பினாதான் உலக காரியத்தை கர்த்தர் ஒன்று செய்வார். அல்லேலூயா. ஆமென். என்னைக்குமே ஆண்டவர் உல்டா தான் அடிப்பாரு. எப்படி தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக செபித்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்பும் போது கர்த்தர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன பண்றோமோ அதை விட்டுறோம். அதனால்தான் பாருங்க, ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் தடை பண்றாரு. இன்னைக்கு சொல்றாரு, தாவீதுடைய ஜெபம் என்னன்னா, உம்முடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா.
தாவீது மகன் சாலமோன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன் தெரியல, ஆகையால எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட இந்த விண்ணப்பம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. நீ ஜீவனை கேட்கல, எதிரியுடைய ஜீவனை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடினாலே நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத தீர்க்க ஆயுசையும் நான் உனக்கு தரேன். அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கும் போது உலக ஆசீர்வாதங்களை தேவன் அள்ளி கொடுத்துனே இருப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். புரியுதா உனக்கு? புரியுதா உங்களுக்கு? சரி, தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம சற்று தியானம் பண்ண போகிறோம். என்ன கவனிங்க, இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா நம்ம கொடுத்துருவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்ப ஜெபம் பண்ணி முடிச்சாலும் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியா தான், ஆண்டவரே அடியானுக்காக, என் மனைவிக்காக, பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்றேன். ஸ்தோத்திரம். ரொம்பலாம் ஜெபம், ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதியும் ப்ளீஸ். எப்படி அப்படி ஜெபம் பண்ணி நம்ம ஜெபம் ஸ்டார்டிங், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரு. முதல் ஜெபம் உனக்கு அப்படிதான் இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு கடைசி எல்லாரும் ஜெபம் பண்ணு சொல்லி கடைசியில அடியானை நினைத்தருளும் ஆண்டவரே. ஃபினிஷ்ட். அது போதும், பரலோகம் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள. ஆமென். சரி, நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபைகள் என்ன? மூன்றாவது, அவனுக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எவ்வளவுதான் உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா உலக ஆசீர்வாதத்தில் என்ன கிடையாது? மகிழ்ச்சி இருக்காது. ஆமென். இப்போ ஆண்டவர் உனக்கு 2-3 மாடி வீடை கொடுத்துட்டு இல்லையா, சரித்த ஒரு தீராத வியாதி கொடுத்திருந்தா சந்தோஷமா இருக்குமா? இருக்காது இல்லையா? உண்மைதானங்க? கர்த்தர் கையில 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இல்லையா ஒரு தீராத வியாதி கொடுத்துட்டாருன்னா உனக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, அப்போ எவ்வளவுதான் உலகப்புற ஆசீர்வாதம் இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை என்றால் கர்த்தருடைய மகிழ்ச்சியை நம்ம பெற முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு, ஆண்டவர் தாவீது கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் மகிழ்ச்சி. ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று கவனிங்க, ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கை தட்டு பார்க்கலாம். கையை தட்டு. My brother Jonathan, இன்னொரு வசனம் வாசிங்க. love to me was wonderful. How are the mighty fallen, 16. and the weapons of war perished. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனமாடி தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். கவனிங்க, தாவீது ராஜா அந்த பெட்டி நிமித்தம் குதிச்சு ஆடி பாடி சந்தோஷப்பாங்க. என்ன கவனிங்க, இங்கதான் ஆண்டு சொன்னாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த பெட்டியோடு தேவ பிரசன்னம் இருந்தது. எங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போறாங்களோ அங்கெல்லாம் ஜெயம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தர் அந்த பெட்டிக்கு மேல தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, அப்போ தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வரும்போது ஒரு பெரிய ராஜா, அவனுக்குள்ள இருந்த பெரிய மகிழ்ச்சி நான் தெரியுமா, ஆடி பாடி என்ன பண்றான், கர்த்தரை துதிக்கிறான். இங்க மகிழ்ச்சி அடைகிறான் போட்டிருக்கு. கவனிங்க.
I will make you a great name among the great ones of the earth. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, In Israel, there I will plant நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில them. They shall dwell in their own land. தேவன் கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்போதுமே சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஏன் இத பவுல் எந்த சொல்லி எழுத தெரியுமா? அவர் ரோம சிறையில கைதியாக 2 கரத்துல விலங்கு போடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில விசுவாச மக்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாரு பிலிப்பி சபைக்கு, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன் ஏன் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இதை யாரும் உங்கள்கிட்ட எடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றேன், எப்போதும் நீங்க சந்தோஷங்கள். பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, ஆமென், வியாதி இருக்கு, ஆனாலும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, சமாதானத்தை எந்த தீய சக்தி எடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதான் சொல்லு, எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எனக்கு விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும். ஏன் சந்தோஷமா சொல்றார் ஆண்டவரே? சொல்லுவேன் அடிக்கடி, ஜெபிக்கிறவன் மூஞ்சி என்னைக்கும் 6 o'clock மூஞ்சி மாதிரி இருக்கவே இருக்காது. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் முகத்துல பார்த்தா ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். ஆமென். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்றாரு? நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்தாலும் அங்கே தேவன் இருப்பார். ஆனா ஸ்தோத்திரம், இப்ப ஆண்டவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் சொல்ல, நீங்க தேவாலயம், தேவனுடைய ஆவி உன்னிலே வாசமா இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து விட்டால் அவனை தேவன் கெடுத்து விடுவார். ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலன்னா, தேவ ஆலயத்தை நீ கெடுக்கிற, தேவனை துக்கப்படுத்துற. சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரைப்பட்ட தேவனை பரிசுத்தாவி துக்கப்படுத்தாத. ஏன் சமாதானம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் மகிழ்ச்சி இல்லை? இந்த மகிழ்ச்சி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஆமென், ஹல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆனா நம்ம ஏன் அது இல்லைன்னா, ஒண்ணு இல்ல, நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை இல்லையா சொல்லுது. நமக்குள்ள யார் இருக்கிறா? வாசிக்கலாமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். பிள்ளைகளே 4 எஸ், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, பிள்ளைகளே நீங்கள் தேவனாலே உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் சொல்லு, கைத்தட்டி சொல்லு. உங்களில் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லு. உங்களில் உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு? அவர் யாரு? அவர் யாரு? யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கிறாரப்பா. சொல்லு, கைதடி சொல்லு. இருக்காரா? இருக்காரா? இந்த நினைப்பு உனக்கு எப்போதும் இருக்கணும். ஆமென். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்தா என்ன இல்லையா? தலைக்கு மேல ஜான் போனா என்ன, முளம் போனா என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. தலைக்கு மேல, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது நம்புறீங்கம்மா? நம்புறீங்களா? நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார். நமக்கு அநேக சமயம் இதுதான் மறந்து விடுகிறோம். அதான் ஆண்டு சொல்றாரு, நீங்கள் இவ்வளவு புத்தியினரா? ஏன் ஆண்டவர் பேதுரு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட?
ஹல்லேலூயா. ஏசானும் படல இருக்காரு, ஏன் சந்தேகப்படுற? காத்தி வீசட்டும், பொங்கட்டும், கடல் பொங்கட்டும், இல்லையா? ஆமென். அதட்டு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? பிரச்சனை தீக்க ஒருத்தர் இருக்காரா இல்லையா? ஏங்க, அமெரிக்கா ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இந்த ரெண்டு கருப்பாட்டுக்கு நடுவில் தான் இருக்குதான். கையை தட்டி சொல்லு. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு எங்க இருக்குது? இந்த ரெண்டு கருப்பாட்டுக்கு நடுவில் இருக்குதான். அதை ஜார்ஜ் வாஷிங்டன் கண்டுபிடிச்சாரு. நீ கண்டுபிடிக்கலையம்மா? கை தட்டி சொல்லு. எஸ். உன் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு எங்க இருக்கு? இந்த பைபிள்ல இருக்கு. அப்போ மகிழ்ச்சி என்பது தெய்வம் நம்ம கொடுத்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். எது இருக்க இல்லையோ சந்தோஷமா இரு. ஆமென். ஏன்? உனக்குள்ள யார் இருக்கிறா? உன் பிரச்சனை எல்லாம் தலைக்கீழா கவுத்து போடுகிற ஒரு உள்ள இருக்கிறார். உன் தேவையெல்லாம் சந்திக்கிற ஒரு வல்லமையான தெய்வம் உனக்குள்ள இருக்கிறார். உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி போடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். குமாரனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கவனிங்க, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நீ யாரு? குமாரனை உடையவர்கள். ஆமீன் சொல்லு. நீங்க யாரு? குமாரன் யாரு? இயேசுவை உடையவர்கள். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தை இருக்கபடினாலே நான் ஐ எம் நாட் ஷேக். நீதான் ஷேக்கு. ஷேக் யாரு? அரேபியா ஷேக்ன்றன, அவன் ஷேக் இல்லை, நீதான் ஷேக். கைத்தட்டு, இதுதான் ஷேக்கு. ரெண்டு காலம் சொல்ல. இயேசு உடையார் ஷேக், இயேசு கூட தான் நீதான் ஷேக். ஆமென். சங்கீதம் 35:9. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கிறது. ஏமா கவனிங்களேன், தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தரில் அவருடைய ரட்சிப்பினாலே மகிழ்ந்திருக்கும். கவனிங்க, அது இல்லை இது இல்லைன்னு நீ கஷ்டப்படுறதை விட அவர் எனக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்திருக்காரு இல்லையா? ரட்சிப்பு சொல்லுங்க. ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன தெரியுமா? இயேசு எனக்காக வந்தார், மடிந்தார், உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இது உன் வாயில சொன்னா நீ ரட்சிப்படுவேன் போட்டிருக்காரு. இந்த ரட்சிப்பு தாங்க உன்னை இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் வாழ வைக்க போறது. ஏன்னா எபிரேயர் 2 சொல்றாரு, இத்தனை பெரிதான அந்த வசனம் முழுசா வாசிங்க பார்க்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும். கவனிங்க, இந்த ரட்சிப்பினால அடையாளங்கள் உண்டு, அற்புதங்கள் உண்டு, பலத்த செய்கைகள் உண்டு. தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியாது. பைபிள் வாசிக்கிறோம், லாசரு பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, வீடு கிடையாது, இல்லையா? இல்லையா? அவன் ஃப்ரெண்டு ஒரே ஒரு நாய் தான். அதுதான் பைபிள் போட்டிருக்கு. அந்த நாய் தான் அவனுடைய பருக்களை எல்லாம் நக்குமா. ஆனா ஐஸ்வர்வானுக்கு எல்லாமே இருந்துச்சு, என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. இவனுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா தேவன் கொடுத்த பெரிதான ரட்சிப்பு இருந்தது. 2 பேரும் செத்தாங்க. ஒருத்தன் நரகம் போயிட்டான், ஒருத்தன் பரலோகம் போயிட்டான். கைத்தறி பார்க்கலாம். நீ ஏன் திரும்ப மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தர் உன்னை என்னை கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுறாரு, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி, நன்றி. எங்கேயோ வாழ்ந்தோம் இல்லையா? எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், ஸ்தோத்திரம். ஆனா ஏசப்பா நம்ம தேடி வந்துட்டார். அதான் பெரிய பாக்கியம்.
இந்த மகிழ்ச்சி உனக்கு இருக்கணும். வீடு இல்லையே, வாசல் இல்லையே, புள்ள இல்லையே, குட்டி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது உன்னை என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய மகிழ்ச்சி மேற்கொண்டு கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், உன்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்க வல்லவர். ஆனா இந்த மகிழ்ச்சியை யாரும் எடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, 45 சங்கீதம் 45, சங்கீதம் 45 43:4, 43:4. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். ஏமா நம்ம மகிழ்ச்சி யார் தெரியுமா? தேவன். அவர் சொல்றாரு, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். உன் மகிழ்ச்சியே தேவன் தான். ஆமென் சொல்லுங்க. கேட்பாங்க, எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற என் தேவன். ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி என்ன? நம்முடைய தேவன் தான். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் எல்லாம் சிரிங்க பார்க்கலாம். ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவன் நமக்குள்ள இருக்காரா? சிரிங்களேன், வாய் திறந்து பல்ல காட்டுங்களேன். பரலோகம் பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டுமே. உனக்குள்ள இந்த இந்த மகிழ்ச்சி. ஏன் தாவீது மகிழ்ச்சியா இருந்தாலும் தெரியுமா? ஒண்ணு, அவருடைய பெரிதான ரட்சிப்பு அவருக்குள்ள இருக்குது. ரெண்டாவது, எப்போதும் ஆனந்த மகிழ்ச்சி கொடுக்கிற தேவன் அவருக்குள்ள இருக்கிறார். மூன்றாவது சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம், 92:4, சங்கீதம் 92:4. கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கி. பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க பார்க்கலாம். உம்முடைய செய்கைகளால், செய்கைனா என்ன தெரியுமா? உடைய கிரியைகள். கவனிங்க, தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்யறார் இல்லையா? செஞ்சாரா? செய்யறாரா? அதான் அவருடைய செய்கை, அதான் அவருடைய செய்கை. கவனிங்க, நம்ம எதிர்பார்த்த சில காரியம் நடக்காம இருக்கலாம், ஆனா நீ எதிர்பார்க்க சில காரியம் உனக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சில காரியம் நீ எதிர்பார்க்கிற, ஜெபம் பண்ற, அது போய் கிடைக்கல. ஆனா நீ எதிர்பார்க்காதையே சில காரியத்தை இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். சொல்றாரு, உமது செய்கைகளாலே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, கர்த்தருடைய செய்கைகள் நமக்கு போதும். ஆமென். ஏன் அவர் ரொம்ப மகிழ்ச்சி? அதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். இதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். என்னதான் தாவீதுக்கு இல்லையா, தாவீதுக்கு ஏறக்குறைய 19 புள்ள, ஏறக்குறைய 8 மனைவி, 10 மறுமனையாட்டிகள், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அத்தனை இருந்தும் அவன் சொல்றாரு, ஆகாமின் கூடாரத்தில் 1000 நாட்கள் தங்கியிருப்பதை காட்டிலும் தேவனுடைய பிரகாரத்தில் இருக்க ஒரு நாளே எனக்கு நல்லது. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஸ்பிரிச்சுவல் தாட். நமக்கு 1000 நன்மைகள் இருக்கலாம், ஆனா நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சிந்திக்கும் போது கர்த்தர் பெரியவராக இருப்பார். இரண்டாவது, தாவீதுக்கு தேவன் கொடுத்த பெரிய பிளெஸிங் தெரியுமா? ஜெப ஆவி. சகரியா ஜெப, கவனிய, ஜெப இல்ல, ஜெப ஆவி, ஸ்பிரிட், ஸ்பிரிட். சகரியா 12:10 வாசிங்க. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். போதும். ஜெபம் என்பது வேறு, ஜெப ஆவி என்பது வேறு. தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை தெரியுமா? ஜெப ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. ஏமா, உனக்கு இந்த ஆவி வேணும். ஜெபம் இல்ல, ஜெப, அல்லது பாடு, ஜெப ஆவி ஊற்றுமையா. இந்த ஜெப ஆவி இருக்கிறவங்க, அது ஒரு கிருபை, அது ஒரு கிருபை. நல்லா புரிஞ்சுங்க, ஜெபம் வேறு, ஜெப ஆவி வேறு. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இதோட இது ஒரு படி மேல. ஜெப ஆவி இருக்கிறவங்க அதுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருப்பாங்க. ஜெபம், சில பேர் சாதாரண ஜெபம் பண்ணுவாங்க,
காலைல எழுந்த உடனே 5 நிமிஷம் ஜெபம், அப்புறம் நைட்டு படுக்கும்போது 5 நிமிஷம் ஜெபம். அது ஜெபம். ஆனா தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை ஜெப ஸ்பிரிட், ஆவி. ஆவி, அந்த ஆவி பாருங்க நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஏவிக்கினே இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஏவுதா? ஆவி ஏவுதா? அவங்க தான் தேவ கிருபையின் ஆசீர்வாதம். நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் என்பது வேறு, ஜெபம் ஆவி. ஆமென். இது ஒரு blessing, spiritual blessing. ஹல்லேலூயா. ஜெபம் சில பேர் நார்மல் பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். அதுதான் உன் வாழ்க்கையில ஒரு தேவ ஆசீர்வாதம் இல்லை உனக்கு. நான் சொல்றேன், தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை தெரியுமா, அவன் மேல ஒரு ஜெப ஆவியை வச்சார் ஆண்டவர். அதான் சொல்றாரு, நான் ஒரு நாளிலே 7 முறை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். எத்தனை முறை? எத்தனை முறை? அந்தி சந்தி மத்தியான வேளைகளை நான் தேவன் நோக்கி முறையிட்டு அழுகிறேன். ஏன்? நீங்க நிறைய புக்கை வாசித்தீங்கன்னா, நீ தாவீது சம்பந்தம் வாசினா, தாவீது கவனிங்க, தேவனுக்கும் ஜெபத்துக்கும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தது போய் நம்ம பார்த்துருக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? நீ சங்கீத புக்கு புல்லா வாசிங்க, புல்லா ஜெபம். நான் அழுதேன், கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார் ஆண்டவர். அதனால்தான் தாவீது தேவனுக்கு ஒரு பேர் வச்சாரு, ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். உனக்குள்ள ஜெபம் ஆவி இருந்துச்சுன்னா உன் ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் தள்ள மாட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபம் அல்ல. தாவீது தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? ஜெப ஆவி, ஸ்பிரிட். அது நம்மள என்ன பண்ணுமா? ஏவும் ஏவும் ஏவும். உன்னை தூங்க விடாது, உன்னை தூங்க விடாது. ஆமா, நீயே அசட்டியா இருக்குன்னு யோசிக்கலாம், ஆவி போ ஜெபம் பண்ணு, போ ஜெபம் பண்ணு, போ ஜெபம் பண்ணு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. கவனிங்க, நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கு முடிவு ஜெபத்தில் இருக்கு. உன் எல்லா ஆசீர்வாதத்துடைய மகிமை உன் ஜெபத்தில் இருக்கு. எத்தனை நம்புறீங்க? இதுதான் பிசாசு உன்னை செய்ய விடாம தடுக்கிறான். ஆனா தாவீதுக்கு நான் சொல்றேன், ஒரு சில காரணம் சொல்றேன், வாசிக்க பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 17:8. அவர் ஜெபம், கண்மணி போல் காப்பவரே ஆராதனை. வாசிமா. கண்மணியை போல என்னை காத்தருளும். பிரேயர். எத்தனை அப்படி ஜெபம் பண்ணுவீங்க? என்னை கண்மணி போல காத்து. அதுதான் தாவீதை ஒரு சத்துரு மேற்கொள்ள முடியல. ஏன் கண்ணை என்னால தொட முடியாது. அப்படி கொண்டு போனாவே டக்குன்னு மூடிக்கும். உன் கையே உன் கண்ணை தொட முடியாது, உன் கையே உன் கண்மணி கூட தொட முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்களா? ஆமென். உன் கண்ணே உன்னை தொட முடியாத, உன்னை சத்து தொட முடியுமா? உன்னை பிசாசு தொட முடியுமா? ஆமென். ஆமா, அவர் ஜெபம்ன்றாரு, கண்மணி போ ஆராதனை ஆராதனை. தாவீது எவ்வளவு தூரம் பாருங்க, ஆண்டோட என் கண்மணி போல என்னை காத்துள்ளும். ஜெபம். அடுத்த ஒரு ஜெபம் வாசிங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு ஜெபம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணி தினந்தோறும்? துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபம். ஜெபம். மூன்றாவது வாசிக்கலாம். அவருடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு. மூன்றாவது சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அடுத்த வசனம் சங்கீதம் 51:10. நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை. சங்கீதம் 119:13. உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயத்தெல்லாம் எனக்கு காண்பித்தருள். எனக்கு கவனிக்குமா, உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எப்படியாவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா நீங்க? அதனால்தான் ஆண்டவர் தாவீதுக்கு
அநேக காரியங்களை காண்பித்து கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க, ஜெபம் என்பது வேறு, ஜெப ஆவி வேறு. ஜெப ஆவியை கர்த்தர் மேல் ஊற்றும் போது நீங்கள் தாவீதை போலவே வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள, இல்லையா, உங்களை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள, உங்களை செவ்வையான பாதையிலே கர்த்தர் நடத்த அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் தினந்தோறும் காலையில் ஆண்டவரே நான் இன்னைக்கு சாக வேண்டும். நான் இன்றைக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுத்து பிரகாரமா சாவதில்லை, பாவத்துக்கு சாக வேண்டும், தீமைக்கு சாக வேண்டும், அநியாயங்களுக்கு சாக வேண்டும், கோபத்துக்கு சாக வேண்டும், எரிச்சலுக்கு சாக வேண்டும், பெருமைக்கு நான் சாக வேண்டும். ஆமென். புரியுதா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஜெப ஆவியை கொடுக்கணும். ஜெபத்துக்கு அந்நியன், ஜெயத்துக்கு அந்நியன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த சபையில் நம்ம ஜெபத்துக்கு நிறைய முக்கியத்துவம் ஏன் நம்ம கொடுக்கிறோம்? ஜெபிக்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். ஆமென். நீ ஜெபிக்காமல், நீ ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இல்லையா, நீ உன்னுடைய மாம்ச பிரகாரம் நடப்பாயானால் உன் வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாதான் நடக்கும், சாகர வரைக்கும். ஏன்னா ஆண்டவர் சரியா சொல்லியிருக்கிறார். இயேசுவுடன் நீங்க பெரிய புத்திசாலி இல்லைன்னு தெரியும், இல்லையா? இயேசு வாழ்ந்து 33 ஆண்டு காலம். அதுல அவர் ஜெபத்துக்கு கொடுத்த நேரம் 18 வருஷங்கள். எத்தனை வருஷம்? 18 வருஷங்கள். வாழ்ந்தது 33 வருஷம் தான். ஆனா அவர் ஜெபத்துக்கு கொடுத்த நாட்கள் 18 ஆண்டு காலம். ஸ்தோத்திரம். உனக்கு எனக்கு வயசு பார்த்தா இயேசுவோட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும், சோக்கம். ஆனா எத்தனை ஆண்டு நீ ஜெபம் பண்ணிருக்கிறன்னு ஆண்டு கணக்கு போட்டார்னா எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ, உன் பிரச்சனைக்கு காரணமே உனக்குள்ள ஜெப ஆவி இல்லாம போயிடுச்சு. உன் வியாதி காரணமே அதுதான், உன் தோல்வி காரணமே அதுதான். நான் சொல்றேன் மறுபடியும் இந்த மாசத்துல, இந்த வாரத்துல மறுபடியும் தெய்வத்திலப்பா என் மேலேயும் ஜெப ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. எது இருக்கோ இல்லையோ நான் ஜெபம் பண்ணியாத சித்திர ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்கும். காரியம் மாறுதலாய் முடியும், உன் பிரச்சனைகள் மாறுதலாய் முடிஞ்சிடும். ஆமென். ஆண்டவர் கவுத்து போட வேண்டிய காரியத்தை கவுத்து போட்டுருவாரு, இல்லையா? தேவன் கொடுக்கிற மாபெரும் சமாதானம் உண்டாங்க. வாசிக்கலாம் சங்கீதம் 122:7. தேவன் தாவீது கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும், உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் தீர்வும். கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ஒன்னு மகிழ்ச்சி, இன்னொன்னு பிரேயர் ஸ்பிரிட், அதாவது ஜெப ஆவி. மூன்றாவது சொல்றான், ஆண்டவரே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும். கவனிமா, அதானே இல்லை நம்ம வீட்டுல சமாதானமே இல்லை பாஸ்டர். நான் சொல்றேன், கட்டாயம் அதை தருவார். சமாதானத்தின் ஆண்டவர் நம்ம ஆண்டவர், நம்ம இயேசுக்கு என்ன பேரு? சமாதான பிரபு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. கைதட்டுங்க பார்க்கலாம். சமாதான பிரபு. அம்மா, சமாதான பிரபு உன் கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதான பிரபு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஏன் சமாதானம் இல்லாம போகுதுன்னா பைபிள் தெளிவா சொல்லுது. வாசிங்கள 2 சாமுவேல் 14:33. 2 சாமுவேல் 14:33. யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய முள் என்ன தெரியுமா? இந்த அப்சலோம். அவன் புள்ள, கவனிங்க, அவன் புள்ள. ஆனா ஒரு எதிரி கூட செய்ய முடியாத அவன் செஞ்சான். அப்பாவுக்கே கூலி பறிச்சாலே
கவனிங்க, அப்பாவுக்கே குழி பறிச்ச ஆளு, அவங்க அப்பாவே அழ வச்ச ஒரு ஆளு. தாவீது அழுதுனே ஓடுறான், ஐயோ அப்சலோம் ராஜா ஆவாயிட்டான், இனி அவன் நம்மளை கொண்டு வான்னு சொல்லி தாவீது அழுது கொண்டு ஓடுறான் மலை மேல. மாத்திரமில்ல, அப்பாவுடைய ராஜ்யத்தை பறிப்பதற்காக தவறான மக்கள்லாம் காலமே ஏந்துக்குவானா. போயிட்டு எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, இனி இவங்கெல்லாம் அவர் விசாரிக்க மாட்டாரு, நான் திடகாத்தமா இருக்கிறேன், நான் உங்களுக்கு விசாரிப்பேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி மூத்தம் கொடுப்பானா ஒவ்வொரு ஆளுங்க. நயவஞ்சகமாக தாவீதின் ராஜ்யத்தை பறிப்பதற்காக முயற்சி எடுத்தவன், அப்பாவை கொல்லுவதற்காக வகை தேடி சுற்றி கொண்டிருந்தவன், தாவீதுடைய உணர்ப்புல அம்னோவை கொலை செய்தவன். இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய தீமை செஞ்சாலும் சொல்றான் பாருங்க, அப்சலோமை கூப்பிட்டு என்ன பண்றான், மன்னிக்கிறான். ஆமா, ஹலோ, உனக்குள்ள அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னா உன் சமாதானம் எடுபட்டு போயிடும். ஆமென். ஆண்டு சொல்ற, அடிக்கடி சொல்றவர், உன் சத்துருக்களை சபிக்கிறவர்களை பெத்த தாயாந்தோட பரவாயில்ல, இப்படிப்பட்ட துரோகம் பண்ற பிள்ளையா இருந்தாலும் சரி நேசி. ஆமா, ஹல்லேலூயா. இல்ல உன் அளவுக்கு சமாதானம் இருக்காது. சில பேர் ஆண்டு ஏன் நம்ம ஆசீர்வாதம் விட்டா தெரியுமா, இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இல்ல உனக்குள்ள. தாவீதுக்கு இந்த பிளஸிங் தெரியுமா, மன்னிக்கிற, அது பிளஸிங், அது ஒரு பிளஸிங். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்குள்ள, மன்னிக்கிற சுபாவம். எத்தனை நம்மளுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன், நீங்கெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், மன்னிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், மாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா சொல்லுவாய் திறந்து ஏசப்பா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாய்
முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கரங்களை உயர்த்தி ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் தேவனுடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.